கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு தூத்துக்குடியை சார்ந்த வனராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், எனக்கு பீடி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது, அது மாற வேண்டும். எனக்கு நரம்பு தளர்ச்சி பலவீனமும் இருக்குது, அது மாற வேண்டும். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் வனராஜ் அவர்களுக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவங்களுடைய சர்வத்தில் இருக்கிற நரம்பு தளர்ச்சி, இந்த பலவீனம் மாறட்டும் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. பீடி குடிக்கிற பழக்கமும் மாறணும். என் தெய்வனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, துக்கமெல்லாம் சீக்கிரத்திலே மாறும். அப்படியே விசுவாசிங்க. சீக்கிரத்தில் ஒரு காரியம் மாறப்போகிறது. சிலவர் சொல்லுவாங்க, சீக்கிரம் என் பிரச்சனை மாறிடும், சீக்கிரம் என் கடன் மாறிடும், சீக்கிரம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் விசுவாசமான வார்த்தைகள். இப்படி விசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 அது அப்படியே நடக்கும். பாசிட்டிவான வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல சொல்ல அப்படியே நடக்கும். ஒரு பெரிய தொழில் அதிபர், அவரை நான் சந்தித்து பேசினேன். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு தெய்வ மனிதர். ஒரு நாள் அவர் என்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னார், பிரதர், நான் என்கிட்ட நெகட்டிவாக பேசுகிற மனிதனை வைக்கவே மாட்டேன். சில பேர் என்னை பார்த்து சொல்ல, சார் இதெல்லாம் முடியாது சார், அப்படிப்பட்டவனை நான் வைக்கவே மாட்டேன், இதெல்லாம் நடக்காது சார், அப்படிப்பட்ட நபர் கூட எனக்கு தொடர்பே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, சார் முயற்சி பண்ணால் நடக்கும் சார், சார் இதை ஜெயிச்சிடலாம் சார், இது நிச்சயமாக சாத்தியப்படும், இதை வாங்கிடலாம் சார். பாசிட்டிவாக நம்ம ஆண்டவருக்கும் நெகட்டிவாக பேசுகிறது பிடிக்காது. ஒரு முறை கூட பேதுரு இயேசுவை பார்த்து தேவனுக்கு சுத்தமில்லாத சில காரியங்களை அவன் பேசினான். ஆண்டவரே இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடக்காது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து, அப்பாலே போ, பின்னாடி போ சாத்தானே அப்படி சொல்லிட்டார். ஒரு நேரத்தில் இதை தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார், இன்னொரு நேரத்தில் சாத்தானே சொல்லிட்டார். பாருங்கள், இன்றைக்கி உங்களை நெகட்டிவாக யார் யாரெல்லாம் உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்களோ அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. எவ்வளவு பெரிய உதவி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பையை நாசமாகிட்டே இருப்பாங்க. சீசர்கள் ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்து கேட்டாங்க, ஏன் எங்களால் முடியலை? மத்தேயு 17:20, மார்க்கு 9:27, 28, 29. இயேசு சொன்னால் உங்கள் அவிசுவாசத்தினால்தான். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 17:20 உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆனால் இயேசு என்ன சொல்லுவார்? உன்னால் கூடாத காரியம் ஒன்று மேலே. பாசிட்டிவ். இன்றைக்கும் அன்று உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய துக்கம் எல்லாம் சீக்கிரத்தில் மாறும். நம்புங்க, விசுவாசிங்க, காத்திருங்க, நடக்கும்.
யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நீங்கள் அழுது புலம்புவீங்க, இந்த உலகம் சந்தோஷப்படும், இந்த உலகம் உங்களை அற்பமாக எண்ணும், இந்த உலகம் உங்களை கேவலமாக பேசும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிச்சயம் நிச்சயம். ஒரு மீட்டிங்கில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுத்து முடித்த உடனே ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து கண்ணில் கண்ணீர், ஒரு பக்கம் அது ஆனந்த கண்ணீர். அவர் சொன்னார், பிரதர், இத்தனை நாள் நான் துக்கத்தில் இருந்தேன், இந்த கூட்டத்தில் கர்த்தர் என் கூட பேசினார், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை மாறாது, என் கூட பேசினார், துக்கம் எல்லாம் மாறப்போகுது. நான் நம்புகிறேன் பிரதர், நான் என்னை மாற்றுறேன், கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றுவார். இந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற சில காரியத்தை கர்த்தர் என்று சொன்னார். உன்னுடைய சோம்பேறிதனம், உன்னுடைய அஜாக்கிரதை, உன்னுடைய இயலாமை, உன்னுடைய நெகட்டிவான சிந்தனை, என்னால் முடியாது, இன்றைக்கி நான் அத்தனையை மாற்றுறேன். உண்மையா பிரதர், உண்மையா சிஸ்டர், சில மாதத்துலேயே அவருடைய துக்கம் எல்லாம், கடன் பிரச்சனை எல்லாம், அவருடைய உபத்திரவம் எல்லாம் மாறியது. ஆண்டவர் சொன்னது தான். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்படியே நம்புங்க. பைபிளில் எங்கேயாவது நெகட்டிவ் ஆண்டவர் பேசுகிறாருன்னா இல்லவே இல்லை. ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பாசிட்டிவான வார்த்தை. எவ்வளோ பார்த்து அவங்க வேலைக்காரங்களாம் சொல்கிறாங்க, உன் மகன் மறிச்சிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இயேசுவை தொந்தரவுப்படுத்தார். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாத, விசுவாசமாயிரு. ஒரு கோஷ்டி சொல்லும், ஒரு டீம் சொல்லும், ஒரு சாரார் சொல்லுவாங்க, முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இயேசுவை தேடி பிரயோஜனம் இல்லை, இயேசு வேண்டாம், அவ்வளோதான், செத்து போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு, நடக்கும். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. உங்கள் துக்கமும் சீக்கிரத்தில் மாறப்போகுது. ஜெபிக்கலாமா? தகப்பானே, அவருடைய துக்கம் எல்லாம் சீக்கிரத்தில் மாறணும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். துக்கம் எல்லாம் சீக்கிரத்தில் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.